வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியல் இதில் பயிற்சி 8ல் 1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் பரவலின் சராசரியை ஊக சராசரி முறையில் காண்க. இங்கே ஒரு பரவல் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சராசரியை நம்ம எதை பயன்படுத்தி கண்டுபிடிங்க? எந்த முறையில் பயன்படுத்தணும்? ஊக சராசரி முறையில் நம்ம பயன்படுத்தணும். பாருங்க, ஊக சராசரி முறையில் நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா x bar equal to a plus summation fd by summation f. இதுதான் ஃபார்முலா. இதில் இருக்கக்கூடிய ஏன்றது தான் என்னென்னா ஊக சராசரி. ஊக சராசரி தான் ஏன்ற எழுத்து. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய டியோட மதிப்பு வேணும். டின்னா என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸ் மைனஸ், அதாவது எல்லா எக்ஸ் மதிப்பு எதாவது பண்ணோம், ஏவை நம்ம மைனஸ் பண்ணணும். சரியா? இப்போ பாருங்க, கொடுத்துருந்த அட்டவணை எடுத்து எழுதுவோம். முதல்ல என்ன இருக்கு பாருங்க, பிரிவு இடைவெளி எடுத்து எழுதிக்கலாமா? பிரிவு இடைவெளி 0லிருந்து 10, 10லிருந்து 20, 40லேருந்து 50 வரைக்கும் இருக்கு இல்லையா? அப்படியே தொடர்ந்து எழுதுவோம். 20லிருந்து 30, அதுக்கு அடுத்தது 30லிருந்து 40, அதுக்கு அடுத்தது 40லிருந்து 50. சரியா? அதுக்கு அடுத்தது இந்த நிகழ்வெண்ணை நம்ம எஃப்ன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். அப்படியே எடுத்துருங்க. 5, 7, 15, 5, 7, 15, 28, 8. இப்போ நமக்கு மைய மதிப்பு வேணும். மைய மதிப்புன்னா எக்ஸ்ன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். என்ன எழுதிக்கலாம்? மைய எண் அப்படின்னா இந்த பிரிவு இடைவெளியோட மைய மதிப்பு, அதை எக்ஸ்ன்ற எழுத்தை கொண்டு நம்ம குறிச்சிக்கலாம். பாருங்க, 0க்கும் 10க்கும் நடுவில் இருக்கிறது 5, 10க்கும் 20க்கும் நடுவில் இருக்கிறது 15, 20க்கும் 30க்கும் நடுவில் இருக்கிறது 25, 30க்கும் 40க்கும் நடுவில் இருக்கிறது 45. 35. சரியா? 45 இல்லை, 35. 40க்கும் 50க்கும் நடுவில் இருக்கிறது 45. சரியா? நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மைய மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஏ. இங்கே டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏன்றது ஊக சராசரி. நம்ம எதில் கண்டுபிடிக்கணும்னா ஏவை இந்த பாருங்கள், இந்த எக்ஸோட மதிப்பில் தான் கண்டுபிடிக்கணும். எத்தனை இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5 மதிப்பு இருக்கா? அப்படியே மைய மதிப்பை தான் நம்ம என்னென்னு எடுக்கணும்? ஊக சராசரின்னு எடுக்கணும். 5 தான் நடுவில் இருக்குது. அப்போ இதுதான் ஏ. அப்போ இங்கே ஏவோட மதிப்பு 25. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஒவ்வொரு மதிப்புல இருந்தும் என்ன செய்யணும்? 25 மைனஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் அட்டவணை போட்டுக்கிட்டாலும் சரிதான். அட்டவணை போட்டு வந்துருமா? நல்லா இருக்கும் பாருங்க. அப்போதான் அந்த பாக்ஸ்குள்ளே எழுதுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். பாருங்க, நீங்கள் ஸ்கேல் பென்சிலை வச்சு அழகாக அட்டவணை போட்டுருங்க. சரியா? நான் அப்படியே பேனா வச்சு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஸ்கேல் பென்சிலை வச்சு அழகாக அட்டவணை போட்டுடணும். போட்டோமா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம டி கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? இந்த எக்ஸோட மதிப்பு இருக்கு இல்லையா, 5. 5லேருந்து எதை மைனஸ் பண்ணோம்? 25 மைனஸ் பண்ணோம். அப்போ 5 மைனஸ் 25 மைனஸ் 20. வேற வேணும் கழிப்போம் இல்லையா? அப்போ 25லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 20. பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். அதே மாதிரி இங்கே எக்ஸோட மதிப்பு 15, ஏவோட மதிப்பு 25. என்ன வரும்? கழிச்சா 10. பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 10. அதுக்கு அடுத்தது 25 மைனஸ் 25 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதுக்கு அடுத்தது 35 மைனஸ் 25. இந்த எக்ஸோட மதிப்பு அப்படியே வந்துடும். இந்த 25 மாறாது. 35லேருந்து 25 மைனஸ் பண்ணால் 10. அதுக்கு அடுத்தது 45 மைனஸ் 25. 45லேருந்து 25 மைனஸ் பண்ணால் 20. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? டி கண்டுபிடிச்சோம். இப்போ பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள், எஃப்ஐயும் டியவும் பெருக்கணும். எஃப் இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. பெருக்கலாமா? 5ஐயும் மைனஸ் 20ஐயும் பெருக்கும். இந்த இடத்துல எழுதிக்கங்க, எஃப்டி. 5ஐயும் 20ஐயும் பெருனா 100. மைனஸ்னா மைனஸ் 100. ப்ளஸ்ஸை மைனஸ் பேர் மைனஸு, 5ஐயும் 25 பேர்னா 100. அதுக்கடுத்து பாருங்கள், ப்ளஸ்ஸை மைனஸ் பேர்னா மைனஸு, 7 10 70. 7 10 70. அதுக்கடுத்து பாருங்கள், 15ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0 தான். அதுக்கடுத்து பாருங்கள், 28ஐயும் 10ஐயும் பெருக்குனா 280. 280. அதுக்கடுத்து பாருங்கள், 8 20 பேருக்குங்க,
8 2 16, அப்போ 160 முடிஞ்சிருச்சா? இப்போது நமக்கு எதெல்லாம் கூட்டணும் பாருங்க. சம்மேஷன் எஃப்டி, இந்த எஃப்டி மதிப்புகளை எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஃபோட மதிப்புகளையும் நம்ம கூட்டணும். கூட்டுவோமா? பாருங்க, முதல்ல இதை கூட்டிடுவோமா? சம்மேஷன் எஃப் ஈக்குவல் டு, கூட்டுங்க, 5 ஒரு 7 12, 12 ஒரு 15 என்ன வரும்? 27, 27 35 55, 55 ஒரு 8 63. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வருது? 63. இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டினா 63. இப்போ இதை கூட்ட போகிறோம் பாருங்க. சம்மேஷன் எஃப்டி ஈக்குவல் டு, இதை கொஞ்சம் கவனமாக கூட்டணும். ப்ளஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கு. முதல்ல இது ரெண்டையும் கூட்டலாமா? என்ன வரும் பாருங்க, இந்த சைடில் போட்டு காமிக்கிறேன். 0 0 8 கூட்டினா 14, 14க்கு 4 மிச்சம் 1, 440. 280 160 கூட்டா 440 ப்ளஸ் 440. இது ரெண்டையும் கூட்டுங்க. ஒரே குறி தானே, அப்போ கூட்டணும். 170 கூட்டா 170. என்ன 170? மைனஸ் 170. அப்போது 440லேருந்து 170 மைனஸ் பண்ண போகிறோம். 0, இந்த கடை வாங்கினா 14, 14 7 கழிச்சா 7. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 3 இருக்கும் இல்லையா? 3ல் 1 மிஸ் 2, அப்போ 270. என்ன 270? பெரிய நம்பருக்கு ப்ளஸ் தான் இருக்குது, அப்போ ப்ளஸ் 270. அப்போது இந்த மதிப்புகள்லாம் கூட்டி வர ஆன்சர் என்ன? 270. அட்டவணையை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், சராசரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சராசரி என்ன முறை? ஊக சராசரி முறை. ஃபார்முலா மேலே எழுதியிருக்கோம், திரும்ப ஒரு தடவை எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஏ ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி பை சம்மேஷன் எஃப் ஈக்குவல் டு ஏ. ஏன்றது என்னது? ஊக சராசரி. இங்கே நம்ம என்ன எடுத்தோம்? 25 எடுத்தோமா? இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஊக சராசரி ஏவோட மதிப்பு 25. திரும்ப இங்கே ஏ இருக்கா? அப்போ ஊக சராசரி ஏவோட மதிப்பு 25 ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு? 270 பை இந்த இடத்துல சம்மேஷன் எஃபோட மதிப்பு 63. இதை கேன்சல் பண்ணிட்டா போதும். ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 3 படித்து கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 2 3 6, 1 3 3. இங்கே என்ன செய்யலாம்? 3 படி 27 இருக்கா? 9 3 27, இந்த 0 அப்படியே வந்துடும். திரும்பியும் 3 படு 7 3 21, 3 9, இந்த 0 அப்படியே வந்துடும். இப்போ 7 படித்து கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 30 7 கொண்டு இது பண்ண போகிறோம். அப்போ 4 7 28, 30 இருக்குது, 4 7 28, மிச்சம் எத்தனை? 2. இங்கே 2 பக்கத்தில் 0 சேர்த்து அங்கே புள்ளி வைக்கணும். இப்போ பாருங்கள், 20. 20ல் எத்தனை 7? ஈரேழா 14. ஈரேழு இங்கே 20 இருக்குது, ஈரேழா 14, மிச்சம் எத்தனை? 6. அப்போ 6 பக்கத்தில் 0 சேர்த்தா 60. 60ல் எத்தனை 7? 8 7 56. 60 இருக்குது, 8 7 56, மிச்சம் எத்தனை? 4. அப்போ 4 பக்கத்தில் 0 சேர்த்துக்குங்க. என்ன வரும்? 40 இல்லையா? அப்போது 5 35 போதும். இப்போ பாருங்கள், இந்த இடத்த நம்ம முழுசாக்க போகிறோம். அப்போ 4.2 இந்த இடத்த முழுசாக போகிறோமா? இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை பார்க்கணும். இந்த 8க்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் 5, 5ஐ விட பெருசாக இருந்தால் இது கூட 1 கூட்டிக்கலாம். அப்போ 5 தானே இருக்குது. அப்போ இந்த 8 கூட என்ன செய்யலாம்? 1 கூட்டலாம். 4.8 கூட 1 கூட்டினா 9. அதாவது தோராயமாக இந்த மாதிரி என்ன செய்யலாம்? நம்ம முழுசாக்கி கொள்ளலாம். இப்போ 2 கூட்டிடலாமா? பாருங்கள், இது தசம எண், 4ன்றது முழு எண். இங்கே இருக்கிறது எல்லாமே முழு எண் தான். அப்போ முழு எண்ணை முழு எண் கூட கூட்டணும். 25.00ன்னு அர்த்தம். இதுக்கு எதை கூட்டணும்? 4.29 கூட்டுங்க. 9 2 புள்ளி வந்துடும். 5 4 கூட்டினா 9 2. அப்போது 29.29. இதான் என்னது? நமக்கு தேவையான சராசரி. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.